ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். என்ன அப்படின்னா 11th 12th வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ என்னடா ஒன்றுமே எழுதாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சின்ன டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் ரிவிஷனுக்காக தான். சரி, ஓகே விடுங்க, எல்லாமே ரிவிஷன் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கூட அந்த மாதிரி இங்கே நம்ம கிளாஸில் ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறேன் நான். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. நீங்களும் இந்த மாதிரி ரிவிஷன் எக்ஸாம் எழுதணும்னா அதை நம்ம தனியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த சினாரியோ எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ எதுக்குன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க, அண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் 11th 12th இது வந்து போன வருஷமே பண்ணது. 11th 12th என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 25 நாளில் 25 டேஸில் சென்டம் சேலஞ்ச் போட போகிறோம். இந்த சென்டம் சேலஞ்ச் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் போயிட்டுருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா 25 நாள் தான் இந்த சென்டம் சேலஞ்ச். எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பொங்கலுக்கு அப்புறம் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி நம்ம முடிச்சாகணும். ஸோ 25 டேஸ் இந்த சென்டம் சேலஞ்ச் நடக்க போகுது. மேக்ஸுக்கான சென்டம் சேலஞ்ச், மேக்ஸுக்கு மட்டுமே. 11th 12th ஃபுல் போர்ஷன் 12 சாப்டருமே நம்ம வந்து திருப்திகரமாக 25 நாளில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்சாக இருந்தால் கூட நம்ம வந்து சென்டம் எடுத்து கொடுத்துடலாம். எப்படி சார் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க, எப்படி சார் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க, எப்படி சார் இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற டெய்லியும் ஒரு சம்ஸை நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா போதும். 11th 12th தனித்தனியாக சம்ஸ் தருவேன். அந்த சம்ஸ் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். எவ்வளோ சம்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 சம்ஸ் இருக்கும். அப்போ வேறு சப்ஜெக்ட்லாம் படிக்க வேணாமாங்க சார் அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் மேக்ஸ் வந்து செலவழித்தா போதும். 25 நாளில் சென்டம் சேலஞ்ச் வந்து முடிச்சிடலாம். லீவ் டேஸ் மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மீதி எல்லா நாளுமே 1.5 மணி நேரம் இந்த சம்ஸை நீங்கள் போட்டிங்க. நான் கொடுக்குற அந்த 15 கணக்கை ஒன்றும் இல்லை, 5 2 மார்க் இருக்கலாம், 5 3 மார்க் இருக்கலாம், 5 5 மார்க் இருக்கலாம், அப்படி தான். இல்லைனா 10 கணக்கு தான், இல்லைனா 10 கணக்கு தான் இருக்கும். 10 கணக்கு தான் கொடுப்பேன். வீக் டேஸ் எல்லாமே கம்மியாக தான் கொடுப்பேன், வீக்கெண்டில் தான் அதிகமாக கொடுப்பேன். ஸோ அதனால் நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிளானில் நான் வரேன். ஸோ இது எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் அதுக்கு தயாராக, அதுக்கு மட்டும் சொல்லுங்கள். நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னா நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் வந்து நாளைக்கே முடிவு பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? சப்போஸ் ரிவிஷன் எக்ஸாம் நடந்துட்டுருக்கவங்கன்னா அது வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து, ஏன்னா இந்த சேலஞ்ச் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 2 3 4 அப்படின்னு டே 1 டே 2 3 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக இருக்கும். ஒரு ப்ளேலிஸ்ட்டு நான் தரேன், அந்த லிங்க் தரேன். ஸோ அதில் நீங்கள் வந்து டே 1 டே 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அந்த வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம், யாரெல்லாம் ரிவிஷன் எக்ஸாம் போகிறீங்களோ. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ரிவிஷன் எக்ஸாம் வேண்டாம் சார், நான் நீங்கள் சொல்கிற சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம் சார், ரிவிஷன் எக்ஸாம் அப்படியே ஒரு ஓரமாக வைங்க. அது டாப்பர்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் மிடில் இருந்தாலும் இல்லை லோவரில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வராது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து மேக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் சென்டம் முடிக்க முடியும், யாருனால வேணாலும் அடிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த சேலஞ்ச் யாருக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக தான். ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக யாரெல்லாம் இப்போ 0 மார்க்கில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 90க்கு 90 எடுக்கிற மாதிரி. எப்படி சார் 90 கண்டிப்பாக அதுக்கான வழிகள் இருக்குது. அதுதான் டெய்லியும் நான் அந்த சேலஞ்சை போட போகிறேன். நீங்கள் கண்டினியூஸாக அதுக்கு ஆதரவை தந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அது போட்டுட்டு வந்தீங்கன்னா ஓகே. இதில் அதுக்காக ஒன்று பண்ண போகிறேன். நம்ம எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் 1.5 மணி நேரம் நீங்கள் போடணும் டெய்லி சம்ஸு. நீங்கள் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. சாயங்காலம் 6:30 to 9:00 10, இல்லைனா காலையில் 5 to 7 எது வேணாலும் எடுத்துக்கோங்க. காலையில் சாயங்காலம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், டெய்லி 10 சம் தான் இருக்கும். வீக்கெண்டில் மட்டும் 15 இருக்கும். மேபி ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்து 15 சம் இருக்கும். ஸோ அதில் 5 கண்டிப்பாக 5 5 மார்க் டெய்லி இருக்கும். 3 2 மார்க் 3 3 மார்க் 2 2 மார்க் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் கண்டிப்பாக 5 5 மார்க் எல்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் சினாரியா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட காட்டணும் இல்லையா, நீங்கள் போட்டுட்டுருக்கேன்னு எனக்கு தெரியணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன நோட்டு, ஒரு 180 பேஜ் நோட்டு. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, கடைசி ஃபைனல் பப்ளிக் ரிவிஷனுக்கு நீங்கள் இது பண்ண மாட்டிங்களா? 180 பேஜ் நோட் ஒன்று போட்டு, லாங் சைஸ் அன்ரூல்டு நோட் ஒன்று போட்டு, நீட்டாக பேர் போட்டு 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஆர் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ன்னு போட்டு, ரிவிஷன் நோட் அப்படின்னு போட்டு, பப்ளிக் ரிவிஷன் நோட்டுன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டேட்டு ஃபஸ்ட்டு வந்து டேட் எழுதுங்க. உங்கள் இதுதான் பேஜுன்னு வைங்களேன். சைடில் வந்து மேலே லெஃப்ட் கார்னரில் டேட் எழுதி என்ன எக்ஸசைஸில் என்ன சம் போட போகிறீங்கிற வரைக்கும் அங்கே இருக்கணும். நான் இப்போ 10 சம் 2 எக்ஸசைஸ் மாற்றி கலந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. எந்த சம்மு எந்த எக்ஸசைஸ் 1.1 3rd சம் அந்த மாதிரி நீங்கள் போடணும்.
ஸோ அப்போது ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸுக்கும் இப்போ 10 சம்மே வேறு வேறு எக்ஸசைஸாக இருந்தோன்னா நீங்கள் அங்கேயே சைடில் எக்ஸசைஸ் 1.1 தேர்ட் சம் அந்த மாதிரி போகணும். எக்ஸாம்பிள் சம்னா எக்ஸாம்பிள் 1.3 எக்ஸாம்பிள் 2.9 போட்டு போகணும். ஏன்னா எந்த சம்முன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் நீங்கள் வந்து அது போடணும். ஸோ நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்படியே போட்டே வாங்க, டேட்டு வாரியாக போட்டு வாங்க. இது கண்டினியூஸாக எனக்கு பிடிஎஃபாக அனுப்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கு, கிவ் அவே மாதிரி ஒரு கிஃப்ட்டு. பட் கிஃப்ட்டுக்காக இது இல்லை, உங்களுக்காக பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஜெயிக்கணும்னா உங்களுக்காக மட்டும்தான். இது வந்து கடைசி வாய்ப்பு, இதை விட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்களாக ஒரு நாள் எடுத்து சம் போடலாம் அப்படின்னா அது பிளான் காலி ஆகிடும். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நான் அஷ்யூரிட்டி கொடுக்குறேன், ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை 4 நாள் பாருங்கள். 4 டே பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா நான் ரிப்பீட்டட் சம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீங்களும் ஜம்முன்னு போட்டுக்கிட்டே இருக்கலாம். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கிறதுல 25 நாளில் நம்ம சென்டர் முடிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த நோட்டு, அந்த டெய்லி அந்த ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி யார் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்களோ வாட்ஸ்அப் நம்பர்லாம் நான் தரேன், நாளைக்கு டே 1 போடும்போது தரேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் வந்து பார்த்துக்கிறேன். நீங்களாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே அனுப்பணும் அவசியம் இல்லை. நீங்கள் போட்டு நீங்களே வச்சுக்கிட்டிங்கனாலும் சந்தோஷம்தான். யாரெல்லாம் எனக்கு சந்தோஷமாக காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அனுப்புங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வீடியோ அமையும். இது எல்லாத்துக்குமே பட்டி தொட்டி எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, எந்த சம் படிக்கணும்னு தெரியல, எந்த போக்கில் போகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த பிளான் எல்லாம் சொல்லிவிட்டு 25 நாளில் நம்ம எப்படி முடிக்க போகிறோங்கிற ஒரு பிளான் அவுட்லைனோட நாளைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு டே 1 ஆரம்பிக்க போகிறேன். நாளைக்கு அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு வார்த்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது ஞாபகம் இருக்கல, எல்லா ஷெட்யூலும் கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புங்க. அனுப்பலைனாலும் பரவாயில்ல, அனுப்புகிறவங்களுக்கு தக்க சம்மானம் இருக்குது. அது என்னோடய மன திருப்திக்காக, வேறு ஒன்றும் இல்லை. யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். அது எப்படி எல்லாத்துக்கும் தருவீங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால், அது ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர்த்துக்கு தரேன். இப்போ ஒரு 50 பேர் அனுப்புகிறீங்கன்னா எனக்கு எல்லாருமே தர முடியாது, ஒரு 3 பேர்த்துக்கு என்னோடய ஆசைக்காக. சரிங்களா? ரேண்டமாக செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. கடைசி நிமிஷம் யோசித்து செயல்படுங்க. தேங்க்யூ.